الحمد لله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقال الله سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. وقال الله سبحانه وتعالى: والذين آمنوا واتبعتهم ذريتهم بإيمان ألحقنا بهم ذريتهم وما ألتناهم من عملهم من شيء كل امرئ بما كسب رهين. وقال الله سبحانه وتعالى: إن الذين آمنوا وعملوا الصالحات سيجعل لهم الرحمن ودا. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: الإيمان بضع وسبعون شعبة أعلاها قول لا إله إلا الله وأدناها إماطة العدى عن الطريق والحياء شعبة من الإيمان. وقال عليه الصلاة والسلام أيضا: ألا كلكم راع وكلكم مسؤول عن رعيته. وقال عليه الصلاة والسلام أيضا: الحياء لا يأتي إلا بخير، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பல்வேறு பொறுப்புகளை சுமந்தவர்களாக அல்லது நிறைவேற்ற கடமைப்பட்டவர்களாக இந்த உலகத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் யாரையும் இந்த உலகத்தில் உள்ளவைகளை அனுபவிச்சுட்டு போறதுக்காக படைத்தது கிடையாது. எப்படி மிருகங்கள் இந்த பூமியில கண்டது எல்லாம் சாப்பிட்டு கொண்டு குடிச்சு கொண்டிருக்கிறோ, குடும்பம் நடத்திட்டு அதோட மரண நேரம் வரும்போது இறந்து போகுதோ, இது போல வாழ்றதுக்கு அல்லாஹ் யாரையும் படைச்சது. ஆனா உலகத்துல பெரியோரு கூட்டம் அப்படி நினைச்சு கொண்டிருக்கிறான். எங்களுக்கு ஒரு பொறுப்பும் இல்லை, மற்றவங்க தான் பொறுப்புகளை பார்க்கணும், எங்கட வேலை சின்னதுதான், நாங்க உலகத்தை அனுபவிக்கிறது, உலகத்துல இன்பமாக இருக்கிறது தான் எங்கட வேலை என்று நினைச்சு கொண்டிருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இவர்களை பார்த்து கேட்கிறான்: அஃப ஹஸிபுதும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா, உங்களை வீணாக படைச்சிருக்கிறோம், நோக்கங்கள் இல்லாம படைச்சிருக்கிறோம்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு கேட்கிறான். அந்த கேள்வியை உணர்த்தது நாங்க நினைச்சதுக்காக அல்லாஹ் படைச்சிருக்க. மேலும் அவன் கேட்கிறான்: நாங்க உங்களை சும்மா விடுவோம், நீங்க எங்கட முன்னால கொண்டு வந்து மீட்டப்பட்டு நிறுத்தப்பட மாட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? வான்னக்கும் இலைநாளா துர்ஜாவுன், நீங்க எங்களிடம் மீட்டி விசாரணைக்காக கொண்டு வரப்பட மாட்டீங்கன்னு நினைக்கிறாங்களான்னு கேட்கிறான். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் தந்திருக்கிற பொறுப்புகளை நிறைவேற்றத்தான் துனியாவில் படைச்சிருக்கிற அவ்வளவு பேரையும்
துனியாவில் படைச்சிருக்கிற மனிதர்களை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த பொறுப்புகளை நிறைவேற்ற நேரம் எங்களோட தேவைகளை பூர்த்தியாக்குறதுக்கு எங்களை சுத்தி அல்லாஹ் வஸ்துக்களை படைச்சிருக்கிறார். வஸ்துக்களை படைச்சிருக்குது எங்களோட தேவைகளை பூர்த்தியாக்க. எங்களை படைச்சிருக்கிறான் அல்லாஹ் தந்திருக்கிற அமானிதங்களை பூர்த்தி செய்ய. அந்த வகையில ஒவ்வொருத்தருக்கும் மிகப்பெரிய அமானிதங்கள் இருக்கு. ஆக பெரிய அமானிதங்கள் குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் அல்லாஹ்வினால அவன் தூதரினால மிக தெளிவாக சொல்லித் தரப்பட்டும் இருக்கிறது. ஆகவேதான் இந்த பொறுப்புகளை உணர்த்துறதுக்காக மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில இடங்கள்ல தெளிவாக பேசியிருக்கிறார். சஹீஹுல் புகாரியில வரக்கூடிய ஒரு செய்திதான் மேலான ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலா குல்லுக்கும் ராயின், அறிஞ்சுக்கோங்க நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள்னு சொன்னாங்க. இது சஹீஹுல் புகாரியில் இடம்பெறுது. அலான்ற வார்த்தையை பாவிக்கிறது எதுக்குன்னா அங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்து கொண்டு இருக்கவான். கவனம் இல்லாம மஜ்லிஸ்ல உட்கார்ந்துட்டு வேற விஷயங்களை யோசனை பண்ணி கொண்டு இருந்தீங்கன்னா சொல்லப்படுற விஷயங்களை உள்ளங்கள் ஏற்றுக்கொள்ளாது, கிரகிக்கிறது கஷ்டமாகும். இதுக்கு சொல்லுவாங்க ஹர்ஃபு தன்பீஹ் என்று சொல்லுவாங்க. உங்களை உணர்த்துறோம், முக்கியமான விஷயங்களை சொல்ல போறோம், கவனமா கேளுங்கன்றார். சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க ஒவ்வொருத்தருமே பொறுப்புதாரிகள் என்றார். நீங்க ஒவ்வொருத்தருமே நிர்வாகிகள் என்று சொன்னாங்க. நாங்க நினைக்கிறோம் நிர்வாகி என்றா பள்ளிவாசல்ல தான் ட்ரஸ்ட் இருக்கிறாங்க, அல்லது ஸ்கூல்ல நிர்வாகி வருவாங்க, நாட்டை நடத்துறதுக்கு நிர்வாகம் வராங்க, எங்களுக்கு அவ்வளவு தானே தெரியும். ஆனா மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் எல்லாரையும் பார்த்து சொல்லிட்டாங்க, நீங்க எல்லாருமே நிர்வாகிகள். ராயி என்ற வார்த்தை உபயோகிச்சிட்டாங்க. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விளக்கம் எழுதுறாங்க, ராயி பொறுப்பாளர்ண்டா யாரு தெரியுமா? ரெண்டு தன்மைகள் இருக்கணும். அல் ஹாஃபிதுல் அமீன், முதலாவது நம்பிக்கையோட நடக்கும், ரெண்டாவது எடுக்கிற பொறுப்பை பாதுகாக்கிற ஆளாய்க்கும். நம்பகத்தன்மையோட நடக்கிறதும் தனக்கு கொடுக்கப்படுகிற பொறுப்புகளை பாதுகாக்கிறதும் விடயங்களை பாதுகாக்கிறதும் யார்கிட்ட இருக்கிறோ இவங்க தான் பொறுப்புதாரி. சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது சின்ன சாதாரண பொறுப்புன்னு நினைக்காதீங்க, உலகத்துல ஆக முக்கியமான பொறுப்பை பத்தி சொல்றேன். இந்த பொறுப்பை பத்தி கியாமத்தில உங்ககிட்ட கேள்விகளுக்கு கேட்கப்படுவாங்க. வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அர் ரஇயத்திஹி, அவரவருடைய பரிபாலனம், அவரவர்களுடைய பொறுப்பு நிறைவேற்றல், இத பத்தி கியாமத்தில கேட்கப்படுவீங்க. பிறகு சொன்னாங்க, மொத்தமா சொன்ன நேரம் ஒவ்வொருத்தரும் அடுத்தவங்கள தலையில வச்சிருவாங்க. கணவன்மார்கள் சொல்லுவாங்க, எங்களுக்கு பொறுப்பு இல்ல, அது மனைவிமார்கிட்ட பொறுப்பு பண்ணுவாங்க. மனைவிமார்கள் சொல்லுவாங்க, அது எங்களுக்குரிய வேலை அல்ல, அதை மாப்பிளமாறு கணவன்மாறு பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அதனால ரெண்டு சாராரையும் தனியாக எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாங்க. சொன்னாங்க, ஆம்பளைகளோட பொறுப்பு என்ன தெரியுமா? உலகம் என்றாலே அதோட அடிப்படை கணவனும் மனைவி தான். யாருக்கெல்லாம் நிக்காக நடக்குதோ அந்த ஊரில புதிய குடும்பம் ஒன்றை ஸ்தாபிக்கிறாங்க. அந்த நாட்டுக்கு ஒரு புதிய குடும்பம் உருவாகுது, உலகத்துக்கு ஒரு புதிய குடும்பம் வருது. அவங்க ரெண்டு பேருமே பொறுப்புதாரி. திருமணம் முடிக்கிற நீங்க ரெண்டு பேரும் பொறுப்புதாரி. யாருக்கு பொறுப்புதாரி? நீங்க உருவாக்கி இருக்கிற குடும்பம், உங்களுக்கு வரப்போற பிள்ளைகள் இருக்கிறாங்களே, அந்த பிள்ளைகள நிர்வாகிகள் நீங்க ரெண்டு பேரும். பாதுகாவலர்கள், அமானிதம் போன்றவர்கள் நீங்க ரெண்டு பேரும். சொன்னாங்க, ஃபர்ரஜுலு ராயின் ஃபீ பைத்திஹி, ஆம்பளை இருக்கிறாரே அவருடைய வீட்டுக்கு பெரிய பொறுப்புதாரி அவர்தான். ஒரு ஆம்பளைக்கு இல்ல, கணவனுக்கு கீழ, வாப்பக்கு கீழ மனைவியும் பிள்ளைகளும் வராங்க. மனைவியை பார்க்கிறது, கவனிக்கிறது, பாதுகாக்கிறது,
வழிகாட்டல் கொடுக்கிறது, இது கணவன் பொறுப்பு. பிள்ளைகள் என்ன தவறுகள் நடக்குது, எதை சீராக்கப்படணும், அந்த ஆலோசனைகளை மனைவி கொடுக்கிறது கணவன் பொறுப்பு. அதுக்காக எல்லா கணவனும் வீட்டுக்குள்ளே உட்கார இயலாதே. அவங்களுக்கு அல்லாஹ் தொழிலை வச்சிருக்கிறான், வெளியில வேலைகளை வச்சிருக்கிறான், தீனுடைய உழைப்புகளை வச்சிருக்கிறான், சமூக பங்களிப்புகளை வச்சிருக்கிறான். வெளியில இருந்தாலும் பொறுப்பில கண்ணோட இருக்கணும். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். உங்களை சொல்லியிருக்கிறான் மனைவியை பிள்ளையை பார்க்க சொல்லி, உங்களை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சரியா தான் பார்க்கிறான். வஹுவ மஸ்ஊலுன் அன் ரஅய்யதிஹி, அந்த ஆம்பளையிட பொறுப்பை பற்றி கியாமத்தில் விசாரிக்கப்படுவார் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனைவிமாறு சும்மாவல்ல, பெண்கள் சும்மாவல்ல, அவங்க மெயின் பொறுப்புதாரிகள் ஒருத்தர். வல் மர்அத்து ராஇயா ஃபீ பைத்தி ஜௌஜிஹா, கணவன் வீட்டுக்கு உள்ள இருக்கிற மெயின் நிர்வாகி அது மனைவி தான், பெண் தான் என்று சொன்னாங்க. கிரவுண்ட்ல இருந்து, மைதானத்தில் இருந்து பிள்ளைகளை நல்லவர்களாக வளர்த்தெடுக்கிற பொறுப்பு அவங்க. நேரடியாக பிள்ளைகளோட தொடர்பற்றவங்க அவங்க தான். சொன்னாங்க, வல் மர்அத்து ராஇயா, ஒரு பெண்ணும் நிர்வாகி, பொறுப்புதாரி. யாரு? கணவன் அமைச்சிருக்கிற வீட்டுல பொறுப்புதாரி. அவகிட்டையும் அல்லாஹ் கியாமத்துல கேட்பானா. வஹிய மஸ்ஊலத்துன் அன் ரஅய்யதிஹா. அப்ப நாங்க எல்லாரும் யோசனை பண்ணணும், என்னண்டா அல்லாஹ் அவன் பெரிய குதிரத்தை எங்களின் மீது காட்டிக் கொண்டிருக்கிறான். என்ன குதிரத்தை காட்டுறான் தெரியுமா? நாங்க எல்லாரும் சொல்றோம் ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுடையன்னு சொல்றோம். ஹக்குதானே? குல் இல்லாஹும்ம மாலிகல் முல்க், மன்னாதி மன்னனே அவன் சொல்றான். முழு உலகம் அவன்ட தான். ஆனா வெளியில தெரியுது, அந்த நாட்டை அவர் ஆட்சி செய்தாரு, இந்த நாட்டை இவர் ஆட்சி செய்தாரு, அங்க கிங்மார் ஆட்சி செய்யறாங்க, இங்க பிரசிடென்ட் ஆட்சி செய்தாரு, இங்க பிரைம் மினிஸ்டர் ஆட்சி செய்தாரு. இதுகிட்ட கண்ணு தெரியும். அல்லாஹ் சொல்றான், ஏந்த நேரடியான ஆட்சிய, ஏந்த பலத்தை நீங்க பார்க்கணும்னா ஒவ்வொரு குடும்பங்களையும் பாருங்க, வீடுகளை பாருங்க, ஏந்த பலத்தை பார்க்க. ஏன் தெரியுமா? திருமணம் முடிக்கிறவங்களுக்கு எப்படி புள்ள கொடுக்கணும்னு நான் தான் நேரே முடிவு செய்யணும். யாரும் தலையிடல. அது அவன் சொல்லான், லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியினுடைய ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுக்கு இருக்குது என்றான். அதனால நீங்க சொல்ற மாதிரி நான் படைக்க ரெடி இல்ல, நான் நினைச்ச மாதிரி படைப்பேன். யஹ்லுகு மா யஷா, அவன் நாடின மாதிரி படைப்பானா. அவன் எப்படி நினைக்கிறானோ அப்படித்தான் படைக்கிறான். நாட்டில் உள்ள முழு கேபினட்டும் லெட்டர் எழுதி கொடுக்கிறாங்க, இவருக்கு ஒரு ஆம்பளை புள்ள கொடுங்க. அல்லாஹ் கொடுக்க போறல. முழு நாட்டில் உள்ள 2.5 கோடி பேர் இறங்கிட்டாங்க, இவங்களுக்கு 20 வருஷமா புள்ள இல்ல, புள்ள குடு என்று அல்லாஹ் சொல்ல, அதுக்கு கொடுக்க போறோம் இல்ல. ஐக்கிய நாட்டு சபை ஏகமானதாக தீர்மானிச்சுட்டு இந்த குடும்பத்துக்கு பொம்பளை புள்ள இல்ல, குடு என்று அல்லாஹ் சொல்ல, கொடுக்க போறல. என்ன சக்தியை பார்க்கணும், அங்க வந்துதான் நான் நினைச்சதுதான் படைப்பேன். அவன் சொல்றான், நான் உலகத்தில் இருக்கிற குடும்பங்களை நிக்காஹ் பண்ணி பண்ணி புதிய புதிய குடும்பம் வாடாங்களே, நாளா பிரிச்சு வச்சிருக்கிறேன். சில குடும்பங்களை வச்சிருக்கிறேன், எல்லாமே பொம்பளை புள்ள. ஆசைப்படுவாங்க, எங்கட கடையாவது கொடுத்துட்டு போறதுக்கு ஆம்பளை பிள்ளையும் இல்லையாது. பரம்பரையா கட்டி வந்த தொழில் எங்கட, அதை கொடுத்துட்டு போறதுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லை. பல பேர்கிட்ட போவாங்க, என்ன முடிவு, உங்களுக்கு எல்லாம் பொம்பளை பிள்ளைதான். நாடியவர்களுக்கு எல்லாம் பெண் பிள்ளைகளை அல்லாஹ் கொடுக்கிறான். இன்னும் சில குடும்பங்களை வச்சிருக்கிறான், எல்லாமே ஆம்பளை பிள்ளைகள். அந்த உம்மா பாப்பா நினைப்பாங்க, 7ஆம் போற காலத்துல ஒரு டீயச்சரி ஊத்தி கொடுக்கறதுக்கு மகள் ஒன்று வரமாட்டாவா, 7ஆத காலத்தில் எல்லாம் ஆம்பளை புள்ளட்டு சொல்ல இல்லாதே என்று ஆசைப்படுவாங்க. இல்ல, உங்களுக்கு எல்லாம் ஆம்பளை புள்ளதான். இன்னும் சில குடும்பங்களை ஆணையும் பெண்ணையும் கலந்து வச்சிருக்கிறாங்க.
நாலாவது ஒரு கூட்டம் ரொம்ப ஆசையோடு இருக்கிறாங்க. பல வைத்தியர்களை பார்த்துட்டு வந்தாங்க, பல வைத்தியர்களை செஞ்சுட்டாங்க. என்ன முடிவு? உங்களுக்கு புள்ள இல்ல. அல்லாஹ்ட கவர்மெண்ட பாக்கிறாங்கதான். இவன் பாவிக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், புள்ளகளை நான் உங்களுக்கு கிஃப்ட் பண்றேன்னு சொல்றான், தார் என்று சொல்லல. பாவிக்கிற வார்த்தை என்னன்னா யஹபு, அன்பளிப்பு செய்யறானா. நல்ல ஆழமா யோசனை பண்ணி பார்த்தா விளங்குது, எங்களை கையில இருக்கிற புள்ளகளை விட பெருமதியான ஒன்றுமே எங்களுக்கு இல்லை. நாங்க மனசுல நினைச்சிருக்கிறோமே, எனக்கிட்ட இந்த சொத்து இருக்குது, அது இருக்குது இருக்குது, அது எல்லாத்தையும் வித்தாலும் உங்களோட கையில் இருக்கிற ஒரு புள்ளக்கு உருவாக சமமாகாது. உங்களோட காணியா இருக்கேலும், உங்களோட பூமியா இருக்கேலும், உங்களோட பில்டிங்கா இருக்கேலும், வாகனமா இருக்கேலும், நீங்க எடுத்து வச்சிருக்கிற தங்கம் வெள்ளியா இருக்கேலும், உங்களோட ஒரு புள்ளக்கு ஈடாகாது. அவ்வளவு பெரிய சொத்து. அல்லாஹ்ட குதிரத்தால உங்களுக்கு தந்து வச்சிருக்கிறார். சும்மா பாருங்களேன், எங்களை கையில் இருக்கிற புள்ளகள உறுப்புகள் எவ்வளவு பொறுமதி. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு கிட்னி வியாதி இருக்குது. கிட்னி வியாதி வந்தவங்க படுற பாடு அல்லாஹ் தான் பாதுகாக்கும். எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அதை மாத்திரத்துக்கு டிரான்ஸ்பர் பண்றா எவ்வளவு பெரிய சிரமப்படணும். செக்அப் பண்ணி அதுல சில விஷயங்களை இந்தியாவுக்கு அனுப்பி அங்கிருந்து ரிப்போர்ட்டை எடுத்து அதுக்கு பின்னால் 6-7 மணித்தியாரம் அதை எடுத்து வேறொரு மனிதன் உடம்பில் இருக்கிற கிட்னிய கலட்டி இவர்ல பொறுத்துறாங்க. எவ்வளவு செலவு போகுது? 60-70 லட்சம் போகுது. 60-70 லட்சம் கிட்னியில பொறுமதி அல்ல, மாத்திரத்துல கூலி. உலகத்துல கிட்னிய படைக்கிறது கம்பெனி வரல. எந்த பார்மசியில போய் கிட்னி வாங்க இயலாது, எந்த நாட்டிலிருந்தும் கிட்னி இறக்க இயலாது. அல்லாஹ் இன்னொரு மனிதன்ல படைச்சத்தை கலட்டி இங்க பூட்டுறதுக்கு 60-70 லட்சம். இந்த கிட்னிய எங்கட புள்ளேடு உடம்புக்குள்ள வச்சுதானே படைச்சான். உம்மக்கு விளங்கிச்சு அங்கேயாவது வயருண்டு போனது, புள்ளேட வயிற்ற கிழிச்ச அந்த நோவாவது உம்மக்கு விளங்கிச்சா? கிட்னி எங்கிருந்து கோந்தான்னு விளங்கிச்சா? வீட்டில் எங்க சரி வச்சிருந்தாங்களா? 10 புள்ளேட உம்மா, 5 புள்ளேட உம்மா. இது போக ஈரல் இருக்குது, கண் இருக்குது, காது இருக்குது, நுரையீரல் இருக்குது, குடல்கள் இருக்குது, ஹார்ட் இருக்குது. சுப்ஹானல்லாஹ், எத்தனை கோடி பொறுமதியான சொத்து. இதெல்லாத்தையும் வச்சுதான் அந்த புள்ளை எங்கட கையில தந்துட்டு சொல்றான், கிஃப்ட் பண்ற வாப்பா உங்களுக்கு. அவன் நினைச்சவங்களுக்கு பெண் பிள்ளைகளையும், நினைச்சவங்களுக்கு ஆண் பிள்ளைகளையும், நினைச்சவங்களுக்கு 2ஐயும் கலந்தும் அல்லாஹ் கொடுக்கிறான். உம்முடைய வாப்படையும் பொறுப்பு என்னண்டா, அதுதான் உலகத்துல கல்யாணம் முடிச்ச அந்த 2 பேரும் செய்ய வேண்டிய பெரிய பொறுப்பு இதுதான். பெரிய பெரிய மாளிகை கட்டி போடுறதோ அல்லது கோடிக்கணக்கு வருமானம் வாரத்துக்கு வழி தேடுறதோ அல்ல. எத்தனையோ பேரை பார்த்தா வெக்கமாக இருக்குது, பொறுப்பை தூக்கி வீசிட்டு செய்ய வேண்டியதை செய்யாம கொஞ்ச காலத்துல விட்டுட்டு போறதை தேடிக்கொண்டு திரிகிறான். உம்மக்கும் வாப்புக்கும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், இந்த புள்ளகளை நரகத்திலிருந்து பாதுகாருங்க. நரகத்திலிருந்து பாதுகாக்க சொல்லுகிறான். சின்ன குடிக்கிறது மட்டுமல்ல கொடுக்க சொன்னான், அழகாக உடுத்தாட்ட மட்டுமல்ல சொன்னான். அல்லாஹ் சொன்னான், இந்த புள்ளகளை நரகத்திலிருந்து பாதுகாருங்க. அப்ப கல்யாணம் முடிச்சு கொடுத்தோன்னு எங்கட பொறுப்பு இல்லைன்னு யாருக்காவது கை கால் கேள்மா? அல்லாஹ் சொல்லல எங்கே? கல்யாணம் முடிச்சு கொடுத்த பிறகு புள்ளகள் மீது உங்களுக்கு பொறுப்பு இல்ல, நீங்க ஒன்றையும் பார்க்க தேவையில்லை சொல்லிக்கிறானா? குர்ஆன் சொல்லுது, கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, உங்களையும் உங்களோட மனைவி மக்களையும் நரக நெருப்பிலிருந்து பாருங்க. அதனாலதான் இந்த உம்மத்தினுடைய முஹம்மதியா அந்த மதரசா, ரசூலுல்லாவுடைய மதீனா முனவ்வராவின் மஸ்ஜிது நபவியை முஹம்மதியா மதரசா பாத்தீங்கன்னா அதன முதல் மாணவர் சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு. சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பாத்தீங்கன்னா
புள்ளகளை எந்த அளவு பின்னால விரட்டி அவங்களின் பாவங்கள் நடந்துனாம தவறுகள் நடந்துனாம பார்த்தாங்கண்டா முடிச்சு கொடுத்தது 2வது மகளை உலகத்தில் அவங்கள விட சிறந்தொத்தர் இல்ல ரசூலுல்லாவுக்கு முடிச்சு கொடுத்தாங்க. அதுல ஆயிஷா. இன்றைக்கு இருக்கிற வாப்பமார் உம்மமாரனை பிடிப்பாங்க. ரசூலுல்லாவுக்கு கொடுத்துட்டேன். முழு துனியாவோட ஹிதாயத்தையே கையில கொந்திக்கிறவரு ஏன் மகளை எப்படி பாதுகாப்பாரு? சும்மா இருந்தாங்களா? இல்ல. ரசூலுல்லா மருமகன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளோட மடியில தூங்கி கொண்டிருக்கிற நேரமே பின்னால வந்து கையால் அடிக்கிறாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா. புகாரில ஹதீஸ் இருக்கு. பயணம் போற நேரம் மாலைய காணமாக்கிட்டா. பனுல் முஸ்தலிக் யுத்தத்துல மாலையை தேடி சஹாபாக்கள் அனுப்பினா போனவங்க உதுவோட போகவும் இல்ல, போன இடத்துல தண்ணியும் இல்ல, போனவங்க தண்ணி கொண்டு போகவும் இல்ல, கலாவாக பார்த்து தொழுக. அந்த நேரம் தயம்முடைய சட்டம் இல்ல. மன வருத்தத்தோட வந்து சொன்னாங்க, உங்களோட மகளால எங்களோட தொழுக மிஸ் ஆக பார்த்துச்சுன்னாங்க. இந்த கோவத்துலதான் கணவன் மடியில தூங்கி கொண்டிருக்கிறான், பார்க்கல, அடுத்தவண்ட தொழுகையை மண்ணாக்கினா பாவம் எல்லாம் உனக்கு தானே வரப்போகுது, அடிக்கிறாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் முழு உலகத்துக்குமே காட்டினாங்க, புள்ளகளோட பொறுப்பு கடைசி வரைக்கும் நிக்காது. லேசான பொறுப்பு இல்லை. அல்லாஹுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைக்கு எல்லாரும் மாஷா அல்லாஹ் மஸ்ஜிதுக்கு வந்திருக்கிறீங்க. நான் எல்லாத்தையும் விரிவாக பேசல, சுருக்கமாக சில விஷயங்களை பேசுறேன். இங்க நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, அல்லாஹு தாலா ஆம்பளை பிள்ளைகளையும் தந்திருப்பான், பொம்பளை பிள்ளைகளையும் தந்திருப்பான். 2 பேரையும் ஒரே மாதிரி தர்பியத் கொடுக்கலாம். சிலவங்க ஒரே அகப்பையால ஒரே கரண்டியால எல்லா கறியும் அளக்கிறது மாதிரி எல்லா பிள்ளைகளையும் ஒரே பார்வையில பார்க்க போறாங்க. அப்படி பார்த்து வளர்க்கலாம். ஆம்பளை பிள்ளைய தர்பியத் கொடுக்கிற முறை வேற, பெண்களுக்கு கொடுக்கிற தர்பியத்து வேற. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துல உம்முமா இருந்தாங்க. அவங்க நேர்ச்சை வச்சிருந்தாங்க, ஏன கற்பத்தில் இருக்கிற புள்ள ஆம்பளை பிள்ளையாக இருந்தா மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹிஜ்மத்தை கொடுப்பன. சூரா ஆலி இம்ரான்ல இருக்கு. அப்ப யாரு பிறந்தது? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துல உம்மா ஹஜ்ரத் மரியம் பிறந்தாங்க. இவ சொல்றா புள்ள கிடைச்சதுக்கு முன்னால, யா அல்லாஹ் பொம்பளை பிள்ளையோட பெத்தெடுத்திக்கிறேன். ரப்பு தெரியும், பெத்தது தெரியும், அவன் தானே பொம்பளை பிள்ளைய கொடுத்தான். ஆனால் உலகம் இன்றைக்கு சொல்லுது எல்லா விஷயத்திலையும் ஆணும் பெண்ணும் சமம் என்று. அன்றைக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்துல உம்மா சொல்லிட்டாங்க, வலைஸ ஸக்கரு கல் உன்ஸா, ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள மாதிரி அல்ல, டிஃபரண்ட் சொல்லிட்டாங்க. ஆம்பளை பிள்ளைகள ஆசைகள் வேற, பொம்பளைகள் ஆசைகள் வேற. ஆண் பிள்ளைகள் ஒன்று அடைகிறதுக்கு அணுகிற முறை வேற, இவங்க அணுகிற முறை வேற. ஆண்களை திருத்துற முறை வேற, பெண்களை திருத்துற முறை வேற. பெண்கள் விருப்பங்களை வெளியிடுற முறை வேற, அமைப்பு வேற. ஆண்கள் முறை வெளியிடுற அமைப்பு வேற. வீட்டுக்குள்ளேயே பாருங்க, யாரோட வீட்டுல ஆம்பளை பொம்பளை 2 பிள்ளைகள் இருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளை பார்க்கலும் வீட்டுல இருக்கிற ஆம்பளை பிள்ளைகள் எல்லாரும் மிச்சமே உம்மாவோடு தான் நெருக்கமா இருப்பாங்க. கொஞ்சம் வயசு போக போக சில நேரம் வந்தா உம்மா மட்டும் பார்த்துட்டு போய்த்திருவாங்க. ஏதோ ஒரு அவசரத்துல வந்தா உம்மாவோடு தான் அவங்களுக்கு தொடர்பு கூட. அதே நேரம் வீட்டுல இருக்கிற பொம்பளை பிள்ளைகளை பாத்தீங்கன்னா வாப்பாவோட இறக்கம் கூட. அவங்க எங்கட பிள்ளைகள் அதிலே ஆம்பளை பிள்ளைகள் உம்மாவோட முகப்பத் ஆகிக்கிறாங்க, பொம்பளை பிள்ளைகள் பாப்பாவோட முகப்பத் ஆகிக்கிறாங்க. அல்லாஹ் அப்படித்தான் மாத்தி அடிச்சிருக்கிற வயரை. அவங்களோட பாதுகாப்பு, அவங்களோட தர்பியா அதுல இருக்குது. ஆம்பளை பிள்ளைகளை படைச்சவன் ரப்பு, பெண்களை படைச்சவன் ரப்பு. அவங்களை எங்களுக்கு பிள்ளையாக்கினவன் அந்த ரப்பு, அவங்களுக்கு எங்களை பெற்றோராக்கினவன் அந்த ரப்பு. அந்த ரப்பு தான் சொல்றான், பொம்பளை பிள்ளைகளை நிக்காக முடிச்சு கொடுக்கிற நேரம் வலி வரணும். கட்டாயம் வலி வரணுமா இல்லையா? வலியும் இருந்துதான் நிக்காக செல்லுபடியாகும். வலியாக யாரு வரையிலும்? வாப்பட குடும்பத்தை தான் வரையிலும்.
உம்மட குடும்பத்தில் இருக்கிற யாரும் ஒரு பிள்ளைய முடிச்சு கொடுக்கிறதுக்கு வழியாக வரையலாது. வாப்பா வரணும், அப்பா வரையிலும் வாப்பட வாப்பா. அப்படி இல்ல நான தம்பி மாறு வாரத்துக்கு கேளும். அப்படி இல்ல சாட்சமாறு வரணும், சாட்சட புள்ளகள் வரணும். அது இல்லைன்னா காலி தான் வரும். ஒரு தாய் மாமா சொல்றாரு, நான் தான் இந்த புள்ளைய சின்னத்திலிருந்து வளர்த்தேன், ஊடு கட்டி கொடுத்தது நான் தான், மாப்பிள்ளை தேடினதும் நான் தான், கல்யாணம் செய்யறதும் நான் தான், நான் இந்த புள்ளைய வழியாக நின்று முடிச்சு கொடுக்கிறேன்டா சரியா சொல்லுது உங்களுக்கு இல்லா. நீங்க உம்மட பக்கத்தால வாரீங்க, வலி பொறுப்புதாரி வாப்பட புறத்தால வரும். ஒரு பொம்பளை பிள்ளைக்கு நாண ஒண்டிக்கிறாரு. எப்படி நானா? தாய் வழி சகோதரன் அவன் பிள்ளையிலையும் இந்த நானடையும் உம்மா உண்டு, வாப்ப வேற. உம்மா 2 கல்யாணம் பண்ணி முந்தின மாப்பிள்ளையால இந்த நாண பிறந்திருக்கிறாரே, பிறகு பண்ண கல்யாணத்தால் இந்த பொம்பளை பிறந்திருக்கிறார். சரியா சொல்லுது, அந்த நானுக்கும் வழியாக வரையலாம். தாய் வழி சகோதரன். அல்லாஹ் எப்படி தர்பியத்தை வச்சிருக்கிறான்னு பாருங்க. ஹாஃபிஸ் இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, அல்லாஹ் எவ்வளவு பெரிய நுணுக்கசாலி என்றா, எத்தனையோ பெண் பிள்ளைகள் நாசமா போனதுக்கு காரணம் அவங்களோட மானத்தை பறி கொடுத்து குடும்பத்தை கேவலப்படுத்தி குடும்ப வாழ்க்கையை ஒரு நிமிஷத்துல மண்ணாக்குறதுக்கு காரணம் என்னன்னு தோண்டி பார்த்தா உம்மமாறு இறக்கம் என்ற பெயர்ல செஞ்ச சில உதவிகள் எத்தனையோ புள்ளைகளை வழிகெடுத்தினார். அதனால தர்பியத் என்றது ஆக முக்கியமான ஒரு பகுதி. இப்ப நாங்க எல்லாரும் புள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம்? அநேகமா எல்லாருக்கும் புள்ளைகள் இருக்குது, வந்திக்கிற தாய்மார்களுக்கும் புள்ளைகள் இருப்பாங்க. நாங்க எப்படி புள்ள வளர்க்கிறோம்? தொல வாரவங்க எல்லாரும் எப்படி வுது செய்யணும் என்று குர்ஆன் ஹதீஸ்ல பாக்குறாங்க. ஆலிமுன்னிட்ட இருந்து தேடி படிக்கிறாங்க. வுதுவோட ஃபர்ல் என்ன, சுன்னத் என்ன, ஷர்த் என்ன, என்னத்தை செஞ்சா முறியும், தொழுகை எப்படி தக்பீர் கட்டணும், எப்படி சலாம் கொடுக்கணும், நோம்பு வந்தா நோம்பட சட்டம் என்ன, ஜகாத்து கொடுக்கிறவர் ஜகாத்தர சட்டம் என்ன, ஹஜ்ஜி போறவர் மௌலவியே கொண்டு வைத்திருந்தார் ஹஜ்ஜி. யாராவது போயிட்டு பாத்தீங்களா? இந்த புள்ளைய நெருப்பு போல அமானிதம் என்ன தந்திருக்கிறான், சொர்க்கம் வரைக்கும் இந்த புள்ளையை கொண்டு வர சொல்லுகிறான். ரசூலுல்லாவும் புள்ளகளை வளர்த்த ஒரு வாப்ப தானே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றிகரமாக புள்ளகளை எப்படி வளர்த்தாங்க, அதுல எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்கன்னு யாராவது போயிட்டு கேட்டுக்கிறாங்க. அதுக்கு கிளாஸுகள் நடந்திருக்கிறான். வுதுவில ரசூலுல்லாவை தேடுறாரு, தொழுகையில தேடுறாரு, நோம்பில தேடுறாரு. கட்டாயம் தேடணும். அதே போல நீங்க தேடுங்க. ரசூலுல்லாஹ் புள்ள வளர்த்தபடி என்ன தேடுங்க. புள்ள வளர்க்கிற அப்படி இல்லை. புள்ள வளர்க்கிற தாத்தா தங்கச்ச பார்த்து, தங்கச்சி தாத்தாவை பார்த்து, இந்த வீட்டுக்காரன் அந்த வீட்டுக்காரனை பார்த்து, அவன் ஊரில் உள்ள சல்லிக்காரனை பார்த்து, அவன் ஊரில் உள்ள அரசியல்வாதியை பார்த்து, ஒரு கல்யாண வீட்டில் இருக்கிற மாப்பிள்ளைய பார்த்து, அவனையும் இவனையும் பார்த்து புள்ளைய வளர்த்து புள்ளைய மண்ணாக்கிட்டு என்ன செய்யன்னு விழிச்சு கொண்டு இருக்கிறான். தவறு கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இந்த உம்மத்துடைய தலைவரோ, மதீனாவுடைய அரசரோ, மஸ்ஜிது நபவியுடைய இமாமோ, 4 பொம்பளை புள்ளைகளோட வாப்பா, 3 ஆம்பளை புள்ளைகளோட வாப்பா, 11 பொம்பளைகளோட கணவர், எல்லாத்திலும் இவங்களுக்கு முன்மாதிரி அவங்க தான். அதனால அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், பயப்படாம கண்ணை மூடிக்கணும், அவங்களுக்கு பின்னால போங்க, எனக்கிட்ட வந்து சேருவீங்க. எல்லா விஷயத்திலையும் அழகிய முன்மாதிரி இருக்கிற ரசூலுல்லாஹ் தான். நீங்க இன்னொருத்தனை பார்க்க தேவையில்லை. லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய ரசூலில அழகிய முன்மாதிரி இருக்குது. ஆகிரத்தை அடையணும் என்ற ஆசையுள்ளவர் தான் ரசூலுல்லாஹ் அழகிய முன்மாதிரியை தேடுவார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 பொம்பளை பிள்ளைகள வாப்பா. ஆம்பளை பிள்ளைகள் எல்லாரும் அநேகமா 4 வயசு முந்தி மௌத்தா போயிட்டாங்க. அவங்க பெருசு வரைக்கும் இருக்கல. பெண் பிள்ளைகள் தான் 32, 33 வயசு வரைக்கும் இருந்தாங்க. 4 பேருமே சொர்க்கவாதிகள். சுப்ஹானல்லாஹ். துனியால இருக்கிற நேரமே சொர்க்கவாதின்னு சொல்லிட்டாங்க. 3 பேரை கையால அடக்கி சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டு 4வது ஆளுடைய காதில சொல்லிட்டு போனாங்க,
நான் மௌத்தான பிறகு இந்த குடும்பத்துல ஃபர்ஸ்டுக்கு நீங்க தான் வருவீங்க. இத போல ஒரு வாப்பா இப்பார உலகத்துல பொம்பளை புள்ள வளர்த்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புள்ள எப்படி வளர்த்தாங்க, யார பார்த்து வளர்த்தாங்க, யார் அப்படி புள்ளகளை வளர்க்கறதுக்கு வழிகாட்டின, அவங்களோட வீட்டில அவங்களோட மனைவிமார்கள்ட்ட இருந்த சிந்தனை என்ன, புள்ளகளை எந்த சிந்தனையோட வளர்த்தாங்க, எப்படி வரணும்னு ஆசைப்பட்டாங்க, அத ரசூலுல்லாஹ் எப்படி புள்ளகளிட்ட அடைஞ்சாங்க. தேடி பார்த்தா நாங்க இந்த லைன்ல போகல, அதனால எங்கட புள்ளகளை துனியாவுக்கு பறி கொடுத்துட்டோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் பேசுறது பெண் பிள்ளைகளை வளர்க்கறத பத்தி மட்டும், தர்பியத்துல் பனாத்த பத்தி பேசுறேன். முதலாவது இருக்குது, எங்களுக்கு ஒரு சிலபஸ் இருக்கணும். மூத்தரம் கழுகாத காபிர் போட்டு தந்த அவன் அல்லாஹ் ரசூல தெரியாதவன் போட்டு தந்த சிலபஸ் அல்ல. அது ஏதோ தொழிலுக்கு படிச்சுட்டு போறோம் அதல்ல. உள்ள வளர்க்கறதுக்கு ஒரு சிலபஸ் வேணும். அந்த சிலபஸ் வரணும். அந்த சிலபஸ் வரணும் நபவியா, ரசூலுல்லாஹ்வுடைய தரீகால வரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாத்தீங்கன்னா அவங்களோட இலக்கு இருந்தது பெண்களுக்கு வெட்கத்தை கொடுக்கணும். அவங்க வச்சிருந்த அளவுகோல் பெண்கள் எல்லாரும் வெட்கம் நிறைஞ்சவங்களாக இருக்கணும். பெண்ணை மதிக்கணும், வெட்கத்தை வச்சுட்டாங்க. பெண்ணோட மதிப்பு அவகிட்ட இருக்கிற வெள்ள தோல் அல்ல. பெண்ணோட மதிப்பு அவ உடுத்திருக்கிற வெளிநாட்டு உடுப்பல்ல. பெண்ணோட மதிப்பு காதும் கையும் கழுத்தும் நிறையிறதுக்குள்ள தங்கம் போடுறதல்ல. பெண்ணுடைய மதிப்பு 4 லட்சம் சம்பளம் வாங்குறதல்ல. பெண்ணுடைய மதிப்பு மீடியாவில பேச்சு வெக்கம் இல்லாம பேசுறதல்ல. பெண்ணுடைய மதிப்பு ஆண்களோட மோதிக்கொண்டு போறதல்ல. ரசூலுல்லாஹ் காட்டினாங்க, ஒரு பெண் ஆக சிறந்தவளாக எப்ப தெரியுமா, வெட்கம் கூடினவாக இருந்தா. சின்ன வயசிலிருந்தே எப்படி வெட்கம் இந்த புள்ளகள்கிட்ட வரும்னு யோசி. அல்லாஹ்விட்ட மதிப்பாகிறவங்க தான். ஏன் தெரியுமா, வெட்கம் புக்ஸ்ல படிச்செடுக்கலாம், வெட்கம் லெக்சரை கேட்டு விடங்க இருக்கலாம். வெட்கம் வரணும். ஈமான வளர்த்து கொண்டீங்கடா, ஈமான் அதிகரிக்க அதிகரிக்க அதோட சைஸுக்கு வெட்கம் வரும். 100க்கு 100 ஈமான் வளர்ந்தா வெட்கம் 100க்கு 100 வரும். 50% வெட்கம் ஈமான் வந்தா 50% வெட்கம் வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரி ஷரீஃப்ல இருக்குது, நீங்க ஈமானை ஒரு மரம் என்று நினைங்க, அந்த மரத்துல 78 லட்சம் கொப்புகள் இருக்குது. அல் ஈமான் பிதுஉ வ சபஊன ஷுபா, ஈமான் 78 லட்சம் கிளைகளுள் ஒரு மரத்தை போல. ஆக உயர்ந்த கிளை லா இலாஹ இல்லல்லாஹ், ஆக தாழ்ந்த கிளை பாதையில மக்களுக்கு இடையூறு கொடுக்கக்கூடிய கல்லு முள்ளுகளை அகற்றது சொல்லிட்டு சொன்னாங்க. வல் ஹயாஉ ஷுபத்து மினல் ஈமான், வெட்கம் ஈமான்ட முக்கியமான ஒரு கிளை என்று சொன்னாங்க. புகாரியில் இடம்பெறுது. இன்றைக்கு நாங்க போற போக்க பார்த்தா அல்லாஹ் நம்பி கொடுத்திருக்கிறான் பாதுகாப்பாங்க. இந்த உம்மா வாப்படை போக்க பார்த்தா ரசூலுல்லாவுக்கு நேர் எதிரில் நிற்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புள்ளகளை வெட்கத்தை கொடுத்தாங்க. அந்த புள்ளகளோட உடுப்பில வெட்கம் தெரிஞ்சிச்சு, அந்த புள்ளகளோட பேச்சில வெட்கம் தெரிஞ்சிச்சு, அந்த புள்ளகளோட சப்பாத்தில வெட்கம் தெரிஞ்சிச்சு, அந்த புள்ளகளோட நடையில வெட்கம் தெரிஞ்சிச்சு, அந்த புள்ளகளோட கஃன்ல கூட வெட்கம் தெரிஞ்சிச்சு. எங்கடவங்க பாக்குறாங்க எல்லாத்தையும் கலட்டி ரோட்ல கொண்டு வைக்கிறது. எங்கட உம்மா பாப்பாக்கு ஆசை எல்லாம் திறந்துட்டு வெளியில வந்துடும். நாங்க ஆசைப்படுற மாதிரி தானே புள்ள வரும். அவங்க நினைக்கிறாங்க வெக்கப்பட்டு கொண்டிருந்தா மடத்தனம் என்று நினைக்கிறாங்க, வெக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பிற்போக்கு என்று நினைக்கிறாங்க. இது சுத்தமா ஹதீஸுக்கு மாத்தமான சிந்தனை. ரசூலுல்லாஹ் தெளிவாக சொன்னாங்க, அல் ஹயாஉ லா யஅதி இல்லா பிகைர், வெக்கம் நல்லது தான் கொண்டு வரும். வெக்கத்தால கெடுதி ஒன்றும் வராது. ஒருத்தருக்கு யாருமே பின்னுக்கு தள்ளப்பட்டு போறல. புகாரில இருக்குது, ஒரு சஹாபி அவரோட தம்பிக்கு புத்தி சொல்றாரு, நீ இந்த மாதிரி வெக்கப்பட்டு கொண்டு பின்னுக்காய் கொண்டிருக்காதே,
முன்னுக்கு இறங்கு என்று சொல்றாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நல்ல ஒரு சிபத் அந்த பிள்ளைகிட்ட இருக்குது, அதை இல்லாமல் ஆக்க வேண்டாம். ஆம்பளை பிள்ளை. இப்ப போங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புள்ளகளை எப்படி வளர்த்தாங்க? புள்ளகள் மட்டுமில்ல சகோதரர்களே, மனைவியும் கணவனுக்கு பொறுப்பு இல்லையா? 11 மனைவிமார்களை மேலான ரசூலுல்லாஹ் வச்சிருந்தாங்க. ஒரே காலத்தில் 9 பேர் அவங்களுக்கு இருந்தாங்க. அவங்களுக்கு கொடுத்த ஈமான் சுப்ஹானல்லாஹ், அந்த பெண்களை உயர்த்திச்சு ஆண்களோட மட்டத்துக்கு. புகாரி ஷரீஃப்ல இருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆம்பளைகள் இருந்தா ஈமான முழுமையை அடைஞ்சவங்க நிறைய பேர் உலகத்தில் இருந்தாங்க, பெண்கள் அப்படி இருக்கலைன்னா. கமுல மினர் ரிஜாலி கஸீரூன், ஆண்கள்ல காமிலானவங்க முழுமை அடைஞ்சவங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா பெண்கள்ல 4 பேர் தான் அந்த ஜமான்ல இருந்தாங்களாம். அந்த காலம் வரைக்கும் ஒன்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்து உம்மா ஹஜ்ரத் மரியம், இரண்டாவது பார்த்தா 3 பேரும் ரசூலுல்லாஹ்வுடைய தர்பியாவில் இருந்தவங்க. எனது மனைவி ஹதீஜா, என் மனைவி ஆயிஷா, என் மகள் ஹஜ்ரத் ஃபாத்திமா. ஈமான்ல காமிலான நிலை அடைஞ்சிட்டாங்க. வெற்றி பெற்ற ஒரு தகப்பன் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரசூலுல்லாஹ்வுடைய புள்ளகள சரித்திரத்தை எடுத்து படிச்சு பார்த்தா, வாசிச்சு பார்த்தா, அந்த பிள்ளைகளோட தலைமைத்துவத்தின் கீழதானா எங்கட பெண்களும் நிக்க போறாங்க. இவங்க கியாமத்தில் எழும்பி அந்த பெண்களோட மூஞ்சை எப்படி பார்க்க போறாங்க என்று எங்களுக்கு பயமாயிடுச்சு. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தாகிற நேரம் 32 வயசு. தாரீഖுடைய சில கிதாபுகள் இருக்குது 29 வயசு, 29 30 ஒரு வயசு உண்டாது. ஜம்பவான் போல போக வேண்டிய ஆள் இல்லையா? சீரத்துல எழுதுறாங்க, ரோட்ல போவாங்களாம் ஃபர்தா போட்டு, 70 வயசு கிளவி ஒன்று போற மாதிரி போவாங்களாம். கால் கையில முடம் வந்ததுக்கல்ல, உடம்பில பலம் இல்லாமல் அல்ல, நான் ஒரு வீராங்கனை போல நடந்தா எத்தனையோ ஆண்களோட பார்வை என் நடையில வந்துடும், பார்வையில பார்த்துருவாங்க, வித்தியாசமான சிந்தனைகள் பேய்த்திரும். என்ற நட பல ஆண்களை பாவத்தில போட்டுடும். சுவர்க்கத்து தலைவி நடக்கிறா, 28 29 வயசு பொம்புல, 70 வயசு கிளவிய போல நடக்கிறான். நடையில தெரிஞ்சிச்சு வெக்கம், நடையில தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு நாங்க என்ன விரும்புவோம்? 60 வயசு கிளவியும் என்னவா ஆடி ஆடி போறீங்க, 15 வயசு புள்ள மாதிரி போங்களேன்னு எங்கட மாப்பிள்ளமா அனுப்பிடுவாங்க. வெக்கம் எங்க பேசிக்கணும் பாருங்க. இன்னைக்கு எங்களை சந்தோஷம், எங்கட வயது வந்த பிள்ளைகள் மக்களிட முன்னால் அதுக்கு forward என்று பேர் வச்சுக்கிறாங்க. forward எல்லாத்துக்கும் முன்னுக்காகணுமா? முன்னுக்காக்குங்க ஆம்பளைகளை, பெண்களை போட்டு forward என்று சொல்லி சீரழிக்க வானம், மானத்தை கப்பல்ல பறக்க விட்டுற வானம், கேவலப்படுத்தவாத அவங்களை நாங்க விரும்புறோம். அவங்களும் ஆம்பளைகளை போல சோசியலா சுதந்திரமா நிக்கணும். புகாரி ஷரீஃப்ல இருக்குது, கணவர் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீங்க வீட்டு வேலை எல்லாம் தனிய செஞ்சு கையில எல்லாம் பழுது வந்திருக்குது, உங்களோட வாப்ப கிட்ட அடிமைகள் வந்திருக்கிறாங்க, வைத்து உதவி ஒன்று கேளுங்க, வாப்ப ஒரு அடிமையை தந்தா உங்களோட வேலை பழுக்கள் குறையும் என்று கணவர் அனுப்பி வைக்கிறாங்க ஃபாத்திமா நாயகி. அவ போறா வாப்பாவை பார்க்க, போனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற சஹாபாக்களோட கதைச்சு கொண்டிருக்கிறாங்க. அதுக்குள்ள இடையில போயிட்டு டடாண்டா பேசினாங்க. ஆம்பளோட பேசிக்கொண்டிருக்கிற நேரம் பாத்திமானா இடையில போது கதைச்சாங்களா, தூரத்தில கண்டு திரும்பி வந்துட்டாங்க. அதுல தனி சொல்றாங்க, ராவு நாங்க தூங்கவும் பேசிட்டோம், கதவை தட்டி கொண்டு ரசூலுல்லாஹ் வந்தாங்க, மகள் வந்தது போல தெரிஞ்சிச்சு, ஏன் வந்தீங்கன்னு கேட்டு வந்தாங்க. ரசூலுல்லாஹ் வளர்த்த புள்ளகள் அது, நிக்காஹு முடிச்சு பேர புள்ளகளும் கண்ட பிறகுள்ள பெண்கள் அது எப்படி வெக்கத்தோடு இருந்திருக்கிறாங்க. ஆச்சரியப்படுவாங்க. எங்கட பெண்கள் சரித்திரத்தை எடுத்து படிச்சா, நாங்க ஓதுற குர்ஆன ஓதி விளங்கினவங்களா இவங்க, நாங்க
எங்கட ரசூலுல்லான்னு சொல்றோமே, அந்த ரசூலுல்லாவுடைய கண்காணிப்புல வளர்ந்த பெண்களா இவங்க, நாங்க எங்கேயோ போய்த்திருக்கிறோமே என்று யோசிப்பாங்க. அப்படி வாழ்ந்து காட்டுகிறார். ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு பிறகு கொஞ்ச நாளையில ஹஜரத் ஃபாத்திமாக்கு நோய் வந்துச்சு. இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உலகத்தில் எழுதப்பட்ட சரித்திர நூல்களில மிக நல்ல சரித்திரங்களை பதிவு செஞ்ச ஒரு கிதாப் சியர் அலாமின் நுபலா. இதுல 2ஆம் பாகம் 172ஆம் பக்கத்துல மிக அற்புதமான ஒரு சம்பவத்தை எழுதியிருக்கிறார். பாத்திமா நாயகிய பாக்குறதுக்கு அஸ்மா பின்த் உமைஸ் என்ற சஹாபி பெண்மணி வாரா. அவ யாரு தெரியுமா? அவங்களோட கணவர் ஹஜரத் அலிட நானா ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுவோட மனைவி. நீண்ட நாளை பிறகு நோய் விசாரிக்க வந்திருக்கிறார். 2 பேரும் கதைச்சு கொண்டிருக்கிறாங்க. பாத்திமா நாயகி சொல்றாங்க, அஸ்மா, எனக்கு மௌத்தான பிறகு நடக்கிற ஒரு நிகழ்ச்சியை நான் இடக்கிற சிந்திப்பேன், எனக்கு வெக்கமா இருக்குது அப்பாண்டா. இவ கேட்டா, வெக்கப்படணும் ஹயாத்தோடு இருக்கிற நேரமே, மௌத்து போற என்னப்பா வெக்கம் இருக்குதுன்னு கேட்டாங்க. அவ சொல்றா, பாருங்க, நாங்க மௌத்தானா இங்க என்ன செய்வாங்க, குளிப்பாட்டி கஃன் செஞ்சு அதை ஒரு கட்டில, மையத்து கட்டில வச்சிருவாங்க. எங்கட நாட்டிலேயே நாங்க சந்தூக்குல வச்சு உடவை போட்டு இல்லையா தூக்கிட்டு போறோம், உள்ளுக்கிற மையத்து தெரியாது. சவுதி போனவங்க பார்த்திருப்பீங்க, ஹரத்திலே எல்லாம் அப்படி சந்தூக் மாதிரி எல்லாம் வைக்க மாட்டாங்க. ஒரு கட்டில வச்சு மூடினா அந்த மையத்து கொளுத்ததா கட்டையா நெட்டையா எல்லாம் பார்த்துக்கொள்ளே கஃன் மேலாங்க. இதுக்கு மேல வச்சிருவாங்க கபரு கொண்டு போற வரைக்கும். இவ்வளவு நாளும் எங்கட உடலை மறைச்சி வாழ்ந்தோம். இந்த ரூஹு பிரிஞ்சத்திலிருந்து கபரு போற வரையில எத்தனை அந்நிய ஆண்கள பார்வை கஃனுக்கு மேலால் எங்கட உடல் மீது பட போகுது. எனக்கு நினைச்சாலே வெக்கமாய்க்கிறது. அஸ்மா பின்த் உமைஸ் சொல்றா, நான் ஆரம்ப காலத்துல ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் பேசிருந்தேன். அங்க இருந்தா இந்த மாதிரி அல்ல, சந்தூக்குல வச்சுதான் ஜனாஸா அடக்குவாங்க. அவொன்று செஞ்சு காட்டினான், புடவையால செஞ்சு காட்டினான். ஹஜ்ரத் ஃபாத்திமா சொன்னாங்க, அஸ்மா, எனக்கு நீங்க ஒரு வாக்கொண்டு தரணும். உங்களுக்கு முந்தி நான் மௌத்தா போனா இந்த மாதிரி சந்தூக்கொண்டில அழகாக மறைச்சி என் ஜனாசாவை கொண்டு போறதுக்கு நீங்க ஏற்பாடு செய்யணும், அந்த பொறுப்பை நீங்க எடுக்கணும். ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா ஏற்றுக்கொண்டா. சந்தோஷத்துல ஹஜ்ரத் ஃபாத்திமா துஆ செஞ்சாங்களாம், சதரகில்லாஹு கமா சதர்தினி, அன்னி ஆண்கள பார்வையிலிருந்து என்ன நீங்க மறக்கிறதுக்கு உதவி செஞ்சது போல அல்லாஹ் உங்களோட குறைகளை மறக்கட்டும்னு துஆ கேட்டாங்க. ஹாஃபிஸ் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த சம்பவத்தை எழுதி முடிச்சிட்டு அடிக்குறிப்பில் எழுதுறாங்க, மதீனாவுடைய ஜனாஸா அடக்கும் வளமை அந்த ஹிஸ்டரி மாத்தப்பட்டுச்சு ரசூலுல்லாஹ்ட மகளோட ஜனாஸா அடக்கிற நேரம். சரித்திரத்தை பிரட்டி போட்டா, மேடையில ஏறியல்ல, பர்தாவுக்குள்ள மறைஞ்சி சொல்றாங்க, மதீனால முதல்ல முழுமையாக ஒரு ஜனாஸா சந்தூக்குமாரி ஒன்றில வச்சு கொண்டு போகப்பட்டது ஹஜ்ரத் ஃபாத்திமாட ஜனாஸா. யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய மகள்ட. யாரு? சுவர்க்கத்தில் இருக்கிற பெண்கள தலைவிட ஜனாஸா. இந்த தர்பியா எங்கள்கிட்ட இருந்து எங்க போயிடுச்சு? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முஸன்னஃப் இப்னு அபி ஷைபா, முஸன்னஃப் அப்துர் ரஸாக் என்ற நூல்ல பதிவு செய்யப்படுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஹஜ்ரத் ஆயிஷா சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விட்டு பிரியிற நேரம் 18 வயசு. 18 வயசு சொல்றா, என் கணவரை அடக்கம் செஞ்சது எங்கட ரூம்ல. ரசூலுல்லாஹ் அடக்கிக்குது ஆயிஷா நாயுடு வீட்டுக்குள்ள. அப்போ நான் தலையில முந்தானை இல்லாம போவேன் ரூமுக்குள்ள. கணவர் தானே கபரிலிக்கிறாரு. கொஞ்ச நாளையில எங்கட வாப்பாக்கு வந்து அடக்கினாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்பவும் அப்பதான் போனேன், என் கணவரும் வாப்பாவும் என்று. எப்ப ஹஜ்ரத் உமர் அஜ்னபியான ஒருத்தரை கொண்டு அடக்கினாங்களோ அந்த ரூமுக்குள்ள நான் ஃபர்தா இல்லாம போறதில்லை. ரூமுக்குள்ள இருக்கிறது பூமி மேல நிக்கிற ஆம்பளர்கள் அல்ல, கபருக்குள்ள இருக்கிறாங்க. கபருக்குள்ள இருக்கிற ஒரு அஜ்னபி தனக்கு மஹரம் இல்லாத ஒரு ஆணுக்கு முன்னால போக வைக்கப்படுறாங்கடா, அவங்க அடைஞ்ச இந்த ஈமான் என்ன?
அதனால ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள சிலபஸ் இருக்குது. அல்லது எங்கட வீட்டுக்கு ஒரு கருப்பொருள் இருக்கணும். எங்கட புள்ளைகளை வளர்க்கணும். பொம்பளை புள்ளைகளை வெக்கத்தோட வளர்க்கணும். வெக்கம் வாரத்துக்கு செய்ய வேண்டிய வேலை. ஈமான் எதால எல்லாம் வளருமோ அந்த வழிகளை, அந்த மருந்துகளை நாங்க கையாளும். ஈமான் வாரத்துக்குள்ள வழிகளை செய்யும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, இதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாத்தீங்கன்னா இந்த விஷயங்களை புள்ளகள்கிட்ட கொண்டு வரதுக்காக ரொம்ப இரக்கமா நடந்துக்கொண்டாங்க. புள்ளகள ஒழுக்கங்களை தடி பொல்லால அடிச்சு செய்யலா, முஹப்பத்தால சாதிச்சாங்க. நாங்க யாருமே எங்கட புள்ளகளோடு அப்படி நடந்திக்க மாட்டோம். ரசூலுல்லாஹ் நடந்து கொண்ட மாதிரி. ஒரு சரித்திரத்தை மட்டும் பாருங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இந்த ரூம்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. பாத்திமா நாயகி ரசூலுல்லாஹ் பார்க்க வராங்க. பாத்திமா நாயகியை கண்டதுதான் தாமதம். ரசூலுல்லாஹ் ஒளிமி நின்றுட்டாங்களாம். திருமதியில் இருக்குது, காம ஃபரஹப பிஹா, ஒளிமி நின்று மர்ஹபன் பிபினதி, வாங்க மகளேன்னு கூப்பிட்டாங்க. 500 கட்ட கங்களீது வரல, அடுத்த ஷோர்ல ஊடி இருக்குது. மகள் பார்க்க வந்திருக்கிறாங்க. பாப்பா கட்டில் இருந்து எழும்பி வாங்க மகளேன்னு கூப்பிட்டா இந்த மகள் சொல்றதை கேட்காம போவாங்க. எவ்வளவு இறக்கப்பட்டு பயணங்கள் போற நேரமும் கடைசியாக அந்த மகளை சந்திச்சுட்டு போவாங்க. பயணம் போயிட்டு வந்தா மஸ்ஜிதுல தொழுதுட்டு முக்கியஸ்தர்களை சந்திச்சுட்டு மனைவிமார்கள் வீட்டுக்கு போக முதல்ல மகளை தான் போய் சந்திப்பாங்க. இப்படி இறுக்கமான தொடர்பு வச்சிருந்தாங்க. இதனால வாப்பக்கு இருக்கிற நல்ல தன்மைகள், வாப்ப விரும்பக்கூடிய அழகான பண்பாடுகள் பிள்ளைத வாழ்க்கையில வந்துருச்சு. இத கொடுக்கத்தான் எங்களை பொறுப்புதாரியாக்கி இருக்குது. சின்ன போடுறதுக்கு மட்டுமல்ல, ரப்பு ரிஸ்க பொறுப்படுத்திருக்கிறார். சாப்பாடு கொடுக்கிறதும் எங்கட பொறுப்புதான். ஒழுக்கமான உடைகளை கொடுக்கிறதும் எங்கட பொறுப்புதான். இந்த விஷயங்களை நாங்க எங்கட வீடுகள்ல செய்யல என்றா வீட்டுக்குள் இருந்து வரக்கூடிய நெருப்பு இருக்குதே எங்கட பிசினஸ் அடிச்சுக்கொண்டு போயிட்டு. எப்ப வாப்பமாறு மனைவியிட புள்ளகள ஒழுக்க விஷயத்துல கவனம் செலுத்தலையோ, ஈமான சரி பண்றதில, அல்லாஹ்வோட நம்பிக்கை உண்டாக்குறதுல, உள்ளதை கொண்டு போதுமாக்குங்க தன்மையை உண்டாக்கலையோ, அந்த வீட்டிலிருந்து வரக்கூடிய சத்தங்கள், அங்கிருந்து பார்க்கக்கூடிய பார்வைகள் உங்களோட கடையில் அடிக்கும். ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நான் மக்காவில் ஹஜ்ஜி போய்த்திருந்த நேரம் ஒரு புடவை வாங்க போனேன். புடவை கிடைக்கும். ஒரு வியாபாரி இருந்தாரு. அந்த வியாபாரிய பார்த்தா அளவுக்கு மிச்சம் புடவைகள பெருமதியை பேசுறாரு. சத்தியம் பண்றாரு, இது இப்படி என்றாரு, எப்படியாவது இந்த தலையில கட்ட பாக்குறாரு. நான் அவர்கிட்ட எடுக்கல, எனக்கு படல் அவருடைய பேச்சு. போயிட்டு வேறொரு கடையில வாங்கிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு பிறகு திருப்ப ஹஜ்ஜி போனா அதே ஆண்ட கடைக்கு திருப்பவும் போன எனக்கு சம்பவம் யாது வந்துச்சு. அங்க போனா 20 வருஷத்துக்கு முந்தி இந்த மாதிரி இப்ப நோமலா தான் பொருள்களை சாதாரணமா அறிமுகப்படுத்துறாரு, சாதாரணமா பேசுறாரு. நான் சொன்னேன், சகோதரனி அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும், 20 வருஷத்துக்கு முந்தி நான் உங்களோட கடைக்கு வந்தேன். நீங்க இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு என்னை எப்படியாவது எடுக்க வாங்க வைக்க பாத்தீங்க. இன்னைக்கு பார்த்தா அந்த நிலைமை வித்தியாசமா இருக்கு. அவர் சொன்னாரு, நீங்க சொல்றது சரி, 20 வருஷத்துக்கு முந்தி இருந்த பொஞ்சாதி அல்ல இப்ப. அப்ப இருந்த மனைவி வேற, இப்ப இருந்த மனைவி வேற. முந்திருந்த மனைவி நான் எவ்வளவு கொண்டு போனாலும் நீ ஒன்றுமே கோந்தில்லைன்னு சொல்லுவான். கொண்டு போகாம போனா என்ன அவமதிக்கிறேன்னு சொல்லுவான். எதை கொடுத்தாலும் போதா போதா போதான்னு இருப்பா. அதனால அவட அந்த ஹவாவுடைய மனசு என்ன வியாபாரத்தில் அடிச்சுது, பொய் சொல்லி சரி வியாபாரம் பண்ணுன்னு என்ன வச்சுது. இப்ப இருக்கிற மனைவி அவ மௌத்தா போயிட்டா. மௌத்தா போயிட்டதுனால இன்னொரு நிக்காக செஞ்சிருக்கிறேன். இப்ப இருக்கிற மனைவி கொஞ்சம் கொண்டு போனாலும் நிறைய கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்றா. நீங்க எவ்வளவு கொண்டு வந்தாலும் நாங்க திருப்தி என்றா, குறை சொல்ல மாட்டோம் என்றா. அதனால என்ன பொய் சொல்ல வைக்கிறதும் இல்ல, சத்தியம் பண்ண வைக்கிறதும் இல்ல, யாரை ஏமாத்தம் செய்ய வைக்கிறதும் இல்லை. என்னால ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, வீட்டில் இருக்கிற பெண்களுடைய தீன் ஆண்களோட முஆமலாத்துல தாக்கம் செலுத்தும்.
அப்ப இந்த ஈமான்ல எங்களை வரும்? ஈமான் வாரத்துக்கு வழிதான். இன்னைக்கு வேற வழிகள் இல்ல. இப்படி ஒரு பயான் இருந்தா போற நடந்தா தான் இல்லையே. இன்னைக்கு தாவத்துற உழைப்பில தான் அதுக்குரிய ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறாங்க. வாரத்துக்கு ஒரு முறை வாராந்த தாலீம் வச்சிருக்கிறாங்க. என்னத்துக்கு? சும்மா ஹதீஸ கேட்டுட்டு போறதுக்கு அல்ல. அந்த இடத்திலிருந்து அல்லாஹ்வுடைய ரசூல்ல சத்தங்களை கேட்கிற நேரம், மலாய்க்காமார்கள் வந்து இருந்து அவங்களோட சுஹபத்தில் ஒரு அரை மணி தியாரம் இருக்கிற நேரம், சக்கீனா அந்த அமைதி இறங்குற நேரம், எங்கட உள்ளத்தில ஒரு வகையான வெளிச்சம் உண்டாகும். எப்ப வெளிச்சம் உண்டாகுமோ கெட்ட தன்மைகள், பழக்கங்கள், ஆசை, ஹவா இதெல்லாம் மனசிலிருந்து கலண்டு போய்த்து நல்லவங்களாக வர ஆரம்பிச்சு. அதனால ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது அரை மணி தியாரம் எங்கட வீடுகள் அல்லாஹ் ரசூலை பத்தி வாசிக்கப்படணும், பேசப்படணும். வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு மணித்தியாரம், 1.5 மணித்தியாரம் அல்லாஹ் ரசூலை பத்தி பேசுற அந்த இடங்கள்ல நாங்க போயிட்டு கலந்துக்கணும். ஆண்களும் உதவியாக இருக்கணும். அப்படி இல்லாம நாங்க போயிட்டு சரி பண்ண போனோம்டா எங்களுக்கு அந்த முறைகள் தெரியாது. இன்றைக்கு இந்த வழிகள்ல இந்த மைதானங்களை கொண்டு வைத்து தான் எங்கட பிள்ளைகளுக்கு தர்பியா கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலைமை இருக்கு. எனவே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவன் விரும்பக்கூடிய முறையில, அவன் திருப்தி காணக்கூடிய முறையில நாளைக்கு எங்கட பிள்ளைகளை கொண்டு சந்தோஷப்பட்டு சுவர்க்கம் போறதுக்கு காரணமாக அமையக்கூடிய முறையில எங்கட பிள்ளைகளுக்கு தர்பியா கொடுக்க எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. பூரா உலகத்திலும் உள்ள மோமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அத்தனை பேருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் என்ன பொறுப்புகளை நீ சுமத்தி அனுப்பியிருக்கிறாயோ அவைகளை சரிவர நிறைவேற்றுவதற்கும் எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. ஈமானுடைய மஜாலிசுகள்ல எங்களை உட்காரக்கூடிய சந்தர்ப்பங்களை தந்தருள்வாயாக. எங்கட வீடுகள்லையும் பிள்ளைகளை நரகத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கான சபைகளை நாளாந்தம் உருவாக்கி அந்த அல்லாஹ் ரசூலை பத்தி பேசக்கூடிய சபைகள்ல கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற பாக்கியத்தையும் தந்தருள்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.